தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசர் என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டில் இருக்க வயதானவர்கள் அவங்களாம் அவசியம் இல்லாதவங்க, அவங்களால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 70 வயதிற்கு மேற்பட்ட எல்லா முதியவர்களையும் என்ன பண்றாருன்னா ஒரு மலை மேலே அமுச்சு விட்டுடுறாரு. யாரையும் தன்னோட நாட்டில் வாழ்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. 70 வயது ஆனவர்கள், 70 வயசுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தான் நம்ம உதவி பண்ணணும். அவங்க பெருசாக எதையும் நல்லா வீர தீரமாவோ இல்லை வேகமாவோ விறுவிறுப்பாவோ எந்த பணியும் செய்ய போகிறதில்ல. அப்படிப்பட்டவர்கள் அந்த நாட்டில் இருக்கவே தேவையில்லை, அவசியம் இல்லை. அப்படி தேவையில்லாத ஒரு பாரம் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம். அதனால் அந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட நாட்டில் இருந்து பக்கத்திலேயே இருக்க அந்த மலை மீது அவங்கள அமுச்சிடுறாங்க. அங்கே கிடைக்கிற பழங்கள் கனிகளை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே அந்த காட்டிலே இருந்து அவங்க அப்படியே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான செயல்கள் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே நாட்டில் விவசாயிகள் 2 பேர் இருக்காங்க, 2 சகோதரர்கள் இருக்காங்க. 2 சகோதரரும் ராமு சோமு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாயார் இருக்காங்க, ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுப்பாங்க. 2 பேரும் விவசாய தொழில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட தாயார் இவங்க 2 பேரையும் பாதுகாக்கிற வேலையை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் சில காலங்களில் அவங்களுக்கும் வருத்தம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்களோட தாயாருக்கும் 70 வயது நெருங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் ரொம்ப இடையில வருத்தப்பட்டாங்க. அவங்க தாயார் நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. என்னை பற்றி கவலைப்பட்டு உங்களோட காலத்தையும் வீணாக்காதீங்க அப்படின்னு நிறைய அறிவுரைகளையும் அவங்க தாயார் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ராமு சோமு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட தாயாருக்கு அந்த நாளும் வந்துடுச்சு. வந்த உடனே 70 வயதும் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலை மேலே அவங்கள கொண்டு போய் விடுறதுக்காக தயார் ஆகிறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா மன்னர் ஊருக்குள்ளார இருக்க அனுமதிக்க மாட்டார். தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 70 வயது ஆயிடுச்சு, உங்களோட தாயாரை அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வயதானவர்களை அனுப்பிவிடுற அந்த மலைக்கு பெயர் அனாதை மலைன்னே ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் தனிமையில் போய் அவங்க இருக்காங்க இல்லைங்களா. அதனால் அந்த மலைக்கு அனாதை மலைன்னே பேரும் வந்துருச்சு. அதே மாதிரி இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களோட தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போகிற பாதையில் இருக்க சின்ன சின்ன செடிகளை உடச்சி விட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்படியே மடித்து உடச்சி விட்டுக்கிட்டே போகிறாங்க. இவங்களும் ரொம்ப வருத்தத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டு பிரிய முடியாமல் தன்னோட தாயை மலை மேலே கொண்டு போய் விட்டுட்டு திரும்பவும் கிளம்பி வராங்க. வரும்போது அந்த வருத்தத்திலே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்பும் போது அன்றைய இரவு பொழுது, மாலை பொழுது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு வர்றதுக்கான பாதை தெரியல, எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற பாதை தெரியல. அதுக்கப்புறமா ஏன்னா அவங்க வருத்தத்தில் வேற வர்றாங்க இல்லைங்களா. அதனால் தெரியாமல் அவங்க தவிச்சு கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம மீண்டும் போவோம், நம்ம தாயார் விட்ட இடத்துக்கே மீண்டும் போயிட்டு நாமும் கடைசி வரைக்கும் நம்ம தாயாரோட நம்மளோட காலத்தை இங்கேயே கழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு மேலே போய் தன்னோட தாயாரை சந்திக்கிறாங்க. தன்னோட தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது, ஏன் நீங்கள் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்கள் மறுபடியும் போங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் கீழே விட்டுட்டு நான் மறுபடியும் மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்க தாயார் அவங்கள கூட்டிகிட்டு கீழே கூட்டிகிட்டு மலைக்கு கீழே விடுறாங்க. விடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்க மகன் ராமு சோமு 2 பேருக்கும், எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த வழி பாதை தெரிஞ்சிச்சு, எங்கள் 2 பேருக்கும் திரும்ப வர வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தாயார் நான் திரும்ப வரமாட்டேங்கிறது தெரியும், ஒருவேளை நீங்கள் திரும்பி போகிறதுக்கான பாதை தவறுனா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போகும்போதே அடையாளம் செஞ்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தாயார். சொன்னதும் அவங்களுக்கு மிகப்பெரிய இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க, நம்ம தாயார்னால நம்ம எவ்வளவோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க அவங்கள விட்டு பிரியணுமா. இல்லை,
பிரிய மாட்டோம், நீங்களும் எங்களோட வாங்க, வீட்டுக்குள்ளாரி யாருக்கும் தெரியாமல் உங்களை நாங்கள் உள்ளுக்குள்ளே பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க திரும்பவும் அவங்களோட நாட்டுக்கே. திரும்ப வந்ததும் அவங்க வீட்டில் இருக்காங்க, 2 பேரும் விவசாய தொழிலை தொடர்ந்து செய்கிறாங்க. திடீர்னு இருவருக்குள்ளர சில ஆலோசனைகள் செய்கிறாங்க. ஆலோசனைகள் செஞ்சு ஒரு முடிவெடுக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது அரசாங்க பணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அரண்மனை அரசாங்க பணிக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த வேலைக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு அவங்க கொடுக்குற எல்லா வேலையும் சரிவர செய்யணும். சரிவர செய்யலைன்னா நமக்கு உறுதியாக மரண தண்டனை தான் கிடைக்கும். அதே சமயம் அவங்க சொல்கிறத நம்ம கரெக்டாக செய்யாமல் தவறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தண்டனையிலேருந்து தப்பவே முடியாது. அதனால் யாரும் பெரும்பாலும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா அரசாங்க வேலையை விரும்புறதில்லை. ஆனால் இதில் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தராவது அரசாங்க வேலைக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. தன் தாயார்கிட்டையும் தன்னோட முடிவை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க தாயாரும் ஒத்துக்கிறாங்க. சரி, உங்களோட விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மூத்தவனான ராமு என்ன பண்ணுறான்னா போயிட்டு அரசாங்க வேலைக்கு சேர்றான். அரசாங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணான்னா அவனோட பணி முடிகிற அளவுக்கு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கான். கொடுக்குற எல்லா வேலைகளும் கொடுக்குற எல்லா விதமான செயல்பாடுகளும் சிறப்பாக முடிகிற அளவுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்குறான். செஞ்சு கொடுத்துட்டும் என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் அரசர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சவால் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல முறுக்கேறிய கயிறு, அது சாம்பலால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசர். சொன்ன இந்த நான் கொடுக்குற இந்த பணியை யாராவது செஞ்சுட்டு வாங்க, செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராம பயங்கர வருத்தம். அது எப்படி சாம்பலை எடுத்து நம்மளால் கயிறு திரிக்கவே முடியாது, அதுவும் முறுக்கேறிய கயிறு நம்ம எப்படி திரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். ரொம்ப வருத்தத்தில் சோகமாக அன்னைக்கு இரவு சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க தாயார் கேட்குறாங்க, ஏன் இப்படி இவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னர் சொன்ன அந்த வேலையை அவன் சொல்கிறான். சொன்ன உடனே இதை யாரும் செய்யவும் போகிறதில்ல, நாளைக்கு எங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இது ஒரு சின்ன விஷயம், நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் அவனுக்கு ஒரு யோசனை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த நல்ல முறுக்கேறிய கயிறு ஒன்று எடுத்துக்கோ, அந்த கயிறை எடுத்து உப்பு தண்ணீரில் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தகடு மேலே அந்த கயிற்றை போட்டுட்டு அதில் மண்ணெண்ணெயை நல்லா தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் தீ பற்ற வச்சதும் அது தீ எரிஞ்சு அந்த சாம்பல் பார்த்தா அப்படியே முறுக்கேறிய கயிறு மாதிரி இருக்கும். அதை அப்படியே கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப வருத்தமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உடனே அதே முறையை பயன்படுத்தி செஞ்சு கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துட்றான். கொடுத்த உடனே மன்னர் பயங்கரமாக பாராட்டுறார். பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த நாளும் இன்னொரு விஷயத்த சொல்கிறார் மன்னர். கைகள் தொடவே கூடாது, மத்தளத்தில் சத்தம் வரணும், ஆனால் கைகள் படாமல், எந்த கைகளோ இல்லை வேற எந்த பொருளும் படாமல், மேலே நம்ம தட்டாமல் ஆனால் மத்தளத்தில் சத்தம் வரணும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த விஷயம் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் யாராவது பண்ணிங்கன்னா பாராட்டும் பொண்ணும் பொருளும் கொடுப்பேன், ஆனால் இது யாருமே செய்யலை அப்படின்னா எல்லாருக்குமே தண்டனை உண்டு அப்படிங்கிற மறுபடியும் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம்தான். இவன் பெருசாக வருத்தப்படல. ஏன்னா இவனை வழிநடத்த இவனுடைய தாய் இருக்காங்க. நிறைய யோசனைகள், அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான யோசனைகளை கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் உடனே தன்னை சந்தோஷமாக இருக்கான், கவலையெல்லாம் படலை. உடனே போயிட்டு தன்னோட தாயார்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி இதை செய்ய சொல்லியிருக்காங்க மன்னர், இதுக்கு எப்படி செய்யணும்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாயார்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே தன்னோட தாயாரை அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இதை என்ன பண்ணுனா மத்தளத்தோட ஒரு பகுதியை
திறந்துட்டு அதற்குள்ளார வந்து தேனீக்களை உள்ளார போட்டு அடைச்சிட்டு அந்த பகுதியை வந்து மூடிட்டாக்கா அது உள்ளுக்குள்ளேயே பறந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த மத்தள சத்தம் மட்டும் வரும். ஆனால் மத்தளத்தை நம்ம கைகளாலோ இல்லை குச்சி வச்சோ அடிக்காமையே மத்தளத்தில் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தாயார். சொன்ன உடனே அதே வந்து அடுத்த நாளும் வந்து செய்கிறான். செஞ்ச உடனே அந்த அரசர் வந்து செஞ்ச உடனே பயங்கர வந்து ஆச்சரியம். பரவாயில்ல, இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி ரொம்ப அவனுக்கு வந்து புகழாரம் கொடுத்துட்டு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, பொண்ணும் பொருளும் நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன், அதையும் மிஞ்சி வேற ஏதாவது உனக்கு வேணும்னாலும் கேளு, தாராளமாக நான் கொடுக்குறேன், உன்னோட அறிவு திறனுக்கு இதெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த ராமு வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இது வந்து என்னுடைய அறிவு இல்லை, இந்த பாராட்டும் புகழ்ச்சியும் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா என்னோட தாயாருக்கு தான் போய் சேரணும். நீங்கள் வயதானவர்கள்லாம் வந்து அந்த அநாத மலைக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த வயதானவர்களோட அனுபவம் தான் இன்னைக்கு என்னை ஜெயிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறான். தயவு செஞ்சு நீங்கள் போட்டிருக்கிற இந்த சட்டம் மட்டும் நீங்கள் அவிழ்த்துட்டீங்கன்னா போதும். எல்லா வயதானவர்களும் கூட இருந்தாங்கன்னா அவங்களோட அனுபவ பாடம் நமக்கு வந்து ஒரு நல் வழியை காட்டும், நம்மளோட அறிவுத்திறனை மேம்படுத்த பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனோட வேண்டுதலுக்கு இணங்க அரசரும் வந்து அந்த சட்டத்தை வந்து உடைச்சிட்டு வயதானவங்களும் இனிமேல் இவங்களோடையே வாழலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொடுத்துட்றாரு. இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அனுபவமே சிறந்த ஆசான். நம்மளோட இல்லத்தில் வயதானவங்க இருந்தாங்கன்னா நமக்கு தேவையான அனுபவ பாடங்கள் நிறைய நமக்கு கொடுப்பாங்க. அந்த அனுபவ பாடம் வச்சு வாழ்க்கையில் நம்ம நிறைய ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.